வணக்கம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் தீம் பார்க் கடந்த மார்ச் 23ஆம் தேதி முதல் கொரோனா பாதிப்பையொட்டி மூடப்பட்டது. 9 மாதங்களுக்கு பிறகு வருகிற 10ஆம் தேதி திறக்கப்படுகிறது. இதுகுறித்து பிளாக் தண்டர் தீம் பார்க்கின் செயல் இயக்குனர் வின்சென்ட் அடைக்கலராஜ் கூறியதாவது: பிளாக் தண்டர் தீம் பார்க் இயற்கை எழில் நிறைந்த நீலகிரி அடிவாரத்தில் நிறைந்த மலைமுகங்களோடு அமைந்துள்ளது. பிளாக் தண்டரில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் மகிழ்விக்கும் வண்ணம் சிறந்த விளையாட்டுகளும் பொழுதுபோக்கு அம்சங்களும் நிறைந்துள்ளன. 60 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இயற்கையான சூழ்நிலையில் நீர் விளையாட்டுகள் மற்றும் பொழுதுபோக்கு விளையாட்டுகள் காலை முதல் மாலை வரை மிகுந்த பாதுகாப்போடு சிறந்த பராமரிப்பு செயல்படுவது இதன் சிறப்பம்சமாகும். கொரோனா பாதிப்பை தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் தீம் பார்க் கடந்த 9 மாதங்களாக மூடி கிடக்கிறது. தற்பொழுது அரசு அனுமதியுடன் வருகிற 10ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படுகிறது. கோவிட்-19 களப்பணியாற்றிய டாக்டர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி முதல் ஜனவரி 10ஆம் தேதி வரை பிளாக் தண்டர் தீம் பார்க்கில் இலவசமாக அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்கள் தங்களுடைய அடையாள அட்டையை காண்பித்து தண்டர் தீம் பார்க்கில் சென்று விளையாடி மகிழலாம். அரசு விதிகளின்படி முகக்கவசம், சானிடேஷன் கொண்டு கைகளை சுத்தம் செய்து உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு சமூக இடைவெளியுடன் அனுமதிக்கப்படுகின்றனர். கொரோனா தொற்று நோய் பாதிப்பு சிகிச்சையில் சிறப்பாக பணியாற்றி மக்களை காப்பாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர் ஆகியோரின் தன்னலமற்ற சேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களை பாராட்டும் விதமாக இலவசமாக வந்து விளையாடி மகிழலாம். இது அவர்களுக்கு நாங்கள் செய்யும் நன்றி கடன். இவ்வாறு வின்சென்ட் அடைக்கலராஜ் கூறினார். பிளாக் தண்டர் தீம் பார்க் பொது மேலாளர் KV பால், ரிசார்ட் பொது மேலாளர் ஜெயராமன், பார்க் மேலாளர் ஜார்ஜ் ஆகியோர் உடனிருந்தனர். மேட்டுப்பாளையம் செய்திகளுக்காக யுவராஜ். வணக்கம். பிளாக் தண்டரோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். பிளாக் தண்டர் லாஸ்ட் 9 மந்த்ஸாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து ரீஓப்பன் பண்ணுறோம் டிசம்பர் 10th வந்து ஆக்சுவலாக ஒரு குட்வில்லாக வந்து என்ன செய்கிறோன்னா, டாக்டர்ஸ் கோவிடில் யார் யார் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறோம். டாக்டர்ஸ், நர்சஸ், லேப் டெக்னீஷியன்ஸ், தூய்மை பணியாளர், போலீஸ் எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறோம். அவங்க வந்து டிசம்பர் 10th ஜனவரி 10th வந்து வெறும் ஐடி கார்டை காமிச்சிட்டு யார் வேணாலும், இந்தியாவிலேருந்து யார் வந்தாலும் ஐடி கார்டு காமிச்சிட்டு உள்ளுக்கு போயிடலாம். அவங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறோம். அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்குறேன். இது வந்து எங்களோட சின்ன கிராட்டிடியூட். எங்கள் இதுலேயே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தப்பிச்சு வெளில வந்திருக்காங்க அதனால நாங்கள் இது ஒரு வெல்கமாக ஒரு அவங்களுக்கு கிராட்டிடியூட் பண்ணணும்னு நினச்சி இதை பண்ணுறோம். ஸோ எல்லாம் அதை யூஸ் பண்ணணும்னு கேட்குறோம். இது வந்து ஆக்சுவலாக என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி உள்ளுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். அதனால் சேஃப்டி வைஸ் எல்லா வைஸும் நாங்கள் எல்லா ப்ரிகாஷன்ஸ், கவர்மெண்ட் சொன்ன ப்ரிகாஷன்ஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கோம். யார் யார் மாஸ்க் போட்டு வரலன்னா ஃப்ரீயாக மாஸ்க் கொடுக்க சொல்லியிருக்கோம். சானிடைசர்ஸ், அப்புறம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எல்லாமே இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கு. ஸோ தைரியமாக வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுருக்கோம்.